வெல்கம் யூவர்ஸ். முக்கியமான அப்டேட் பார்க்குறாங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி லிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக கெயின்ஸ் வந்து குட்டையாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி லிக் பண்ணி வச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டானவே இருக்கீங்க. சார், நீட்டை பொறுத்தாப்புல கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் சார்? கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் டாப் காலேஜில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸாக ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க. அதுக்கான ப்ரீஃப் வீடியோ வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல். நீட்டை பொறுத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 620 மேலே இருந்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும். பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 607க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 605க்கு மேலே தான் கண்டிப்பாக கிடைக்கும். பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா 598 மேலே இருந்தால் கண்டிப்பாக நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும். எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா 590 கட் ஆஃப் மேலே தான் கண்டிப்பாக நல்ல காலேஜ் டாப் 10 காலேஜ் வந்து கிடைக்குது. அது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு அதிகம். எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 575 கட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரி, பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் வந்து மே ஃபஸ்ட் வீக் இருக்கா. எல்லாருமே வந்து என்ன அப்படிங்கன்னா நல்லா படிங்க. எல்லாருமே வந்து நல்லா படிங்க. ஈஸியாகவே எடுத்துடலாம். பயாலஜியில் எந்த இது வந்து வீக்காக இருக்குங்க, பாட்டில் எந்த இது வந்து சப்ஜெக்ட் வீக்காக இருக்கலாம் அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். சுவாலஜியில் எந்த இது சப்ஜெக்ட் வந்து இது வீக்காக இருக்கலாம் அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து ரீகால் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து எஸ்என் புக்கு மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. ஃபார்முலாஸுமே நிறைய வந்து இருக்குது. அதுலேயுமே நீங்கள் ஓரளவு வந்து பார்த்துருப்பீங்க. ஈஸியாக தான் இருக்கும். ரிவைஸ், ரீகால் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். ஓஎம்ஆர் வந்து ஓரளவு வந்து எழுதி பாருங்கள். நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் வந்து நிறைய ஃபில் பண்ண தெரில. நிறைய என்ன சொல்ல ஒரு இதிலே 2 ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க பதட்டத்தில். நல்லா புரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து நீட்டை வந்து ஹாப்பியாக வந்து எழுதுங்க. எக்ஸாம் வந்து ஏன் சொல்லுது அதனால் வந்து ஓஎம்ஆர் தான் ரோல் ப்ளே ஆகும். தப்பாக மார்க் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். அதெல்லாம் எந்த மாதிரி இல்லை. டைம் பண்ணி வச்சுட்டா பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க். தேங்க்ஸ்.